புளோரிடாவோட சிறைகளில் ஒரு கண்ணாடி கூண்டுக்கு மத்தியில் ரொம்ப தனிமையாக சத்தம் கூட உள்ளே போகாமல் ஒரு பெண் உட்காந்துருந்தா. அந்த பொண்ணோட பேர் அயலின் வார்னோஸ். புளோரிடாவில் கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட ஆண்களை நள்ளிரவு நேரத்தில் ஹைவே ஓரமாக இவ கொண்டு இருந்தா. அந்த டைம் பீரியடில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இவ யார் அப்படிங்கிறது தெரியும். 7 பேரை கொண்டு இருந்தா. அந்த குற்றங்கள் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தது, மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த டைம் பீரியடில் டெலிவிஷன்லேருந்து நியூஸ் பேப்பர் வரைக்கும் எல்லாருமே இவளோட ஸ்டோரியை வச்சு காசு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பை த வே, இவளுக்கு இன்னொரு ஸ்டோரியும் இருந்துச்சு. உலகத்துக்கு இந்த மாதிரி அயலின் ஒரு கிரிமினலாக காட்டப்படுறதுக்கு முன்னாடி அவளோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஆரம்பிக்கும். அயலின் கேரோல் பிட்மன் February 29, 1956 பிறக்கிறார். மிச்சிகனோட ரோஜெஸ்டர் அப்படிங்கிற ஒரு பகுதி இவளோட பூர்வீகம். இவரோட அம்மா அப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன வயசு, ஆல்மோஸ்ட் டீனேஜோ. இவரோட அப்பாவான லியோ பிட்மனுக்கு நிறையா சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் இருந்திருக்கு. அதிகமாக கோவப்படுறது, சுற்றி இருக்கிறவங்களை அப்யூஸ் பண்ணுறது, ஈவன் கொஞ்சம் காலகட்டத்தில் ஒரு சின்ன குழந்தைய அப்யூஸ் பண்ண குற்றத்துக்காக அந்த பர்சன் ஜெயிலுக்கு போயிட்டார். இவ அம்மா டியானா ரொம்ப யங். அப்பா இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பொண்ணுனால இன்னொரு குழந்தைய வளர்க்க முடியாதல்லவா. ஸோ அந்த ஃபேமிலி அப்போ உடையுது. அந்த டைம் பீரியடில் அயலினுக்கு வயது 4. அவளோட பிரதர் கெய்த்தும் அவளும் அந்த இடத்துல அனாதையாக விடப்படுறாங்க. இந்த டைம் பீரியடில் அயலின் வந்துட்டு தன்னோட மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட வளர ஆரம்பிக்கிறா. அதாவது தாய் வழி தாத்தா பாட்டி கிட்ட. ஒரு குழந்தைக்கு இது ரொம்ப பாதுகாப்பான முடிவாக இருக்கலாம், ஆனால் அயலினுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்க தாத்தாவும் சரி பாட்டியும் சரி ஒரு ட்ரக் அடிக்ட், எப்பவுமே ஆல்கஹாலில் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு இந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தையோட தாத்தாவே நிறைய டைம் வந்துட்டு மோசமான காரியங்களில் ஈடுபடுத்த ஆரம்பிச்சாரு. இது அயலினை மனதளவில் ரொம்ப பாதிப்புகளுக்கு உள்ளாயிருந்திருக்கு. அயலின் தனக்கு வெறும் 11 வயது இருக்கும்போது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அசாத்திய காரியங்களில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தா. அயலினுக்கு வெறும் 11 வயது இருக்கும்போது அவ பண்ண காரியங்கள் யாராலையும் நம்ப முடியாது. சாப்பாட்டுக்காக, சிகரெட்டுக்காக, போதைப் பொருட்களுக்காக, மற்றவங்களோட ஃபேவருக்கு இவ இணங்கி இருக்கா. ஒரு 11 வயது பொண்ணுக்கு இந்த உலகத்தில் பெரிய பிரச்சனை என்ன? ஸ்கூல், ஹோம்ஒர்க், இன்னும் சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு 11 வயது பொண்ணு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுறா அப்படின்னா அவளோட என்விரான்மெண்ட் அவளை அப்படி மாற்றி இருந்தது. அயலினுக்கு அப்போது சரியாக 14 வயது. சில எதிர்பாராத காரியங்கள்னால அவள் தாயாக மாறுறா. அந்த டைம் பீரியடில் அவள் பிறந்த மிச்சிகன் இருக்கல்லவா, அங்கே வந்துட்டு கல்யாணமாகாமல் குழந்தை பார்க்கக்கூடிய தாய்களுக்குன்னு ஒரு ஹோம் இருக்கும். அங்கே அனுமதிக்கப்படுறா. அந்த இடத்துல அயலின் தனக்குன்னு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறா. இவளுக்கு வயது ரொம்ப சின்னது, அவளால் அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க முடியாது. ஸோ தாத்தா அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ வந்துட்டு அதை அடாப்ஷனுக்கு கொடுத்துரு அப்படின்னு. ஸோ வேறு வழி இல்லை, அவங்க வீட்டில் இருந்து சாப்பிடணும் அப்படின்னா அந்த குழந்தைய அடாப்ஷனுக்கு கொடுத்தாகும். ஸோ அந்த குழந்தை அடாப்ஷனுக்கு கொடுக்கப்படுது. அயலினுக்கு சரியாக 15 வயது இருக்கும்போது அவளோட பாட்டி இறந்து போகிறாங்க. ஸோ பாட்டி இறந்ததுக்கப்புறமா கிராண்ட் ஃபாதருக்கு அந்த பொண்ணை வளர்க்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அமைச்சிக்கிறான். 15 வயது பொண்ணு போதுமான மெச்சூரிட்டி இல்லாமல், குடும்பமும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து மிச்சிகனோட தெருக்கல்ல நிற்கிறா. இந்த டைம் பீரியடில் அவளுக்கு சாப்பாடு தேவைப்பட்டுச்சு. யார் கூப்பிட்டாலும் போயிடுவா. யார் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாலும் அந்த சாப்பாட்டுக்காக அவங்களோட ஃபேவருக்கு இவன் நடந்துப்பா. அந்த வயசில் அந்த பொண்ணுக்கு இருக்க வேண்டிய ப்ராப்ளம் எல்லாம் தாண்டி அவளோட வாழ்க்கையே நாசமாக போயிருந்தது. அவள் இதுக்கப்புறமா செஞ்ச குற்ற செயல்களை நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அந்த பொண்ணு எந்த மாதிரியான ரோட் மேப்பை கடந்து இந்த இடத்துக்கு வந்தா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். அயலினுக்கு சரியாக ஒரு 16 வயது இருக்கும்போது அவளோட நடவடிக்கைகள் மாற ஆரம்பிக்குது. திருடுறது, ஃபோர்ஜரி பண்ணுறது, ஸ்கேம் பண்ணுறது, நிறைய பேர் அட்டாக் பண்ணுறது, வெப்பன்ஸை கையாளுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டா. அந்த டைம் பீரியடில் அவன் மேலே அதிகமான கிரிமினல் ரெக்கார்ட் இருந்துச்சு. அவளோட ஃபிங்கர் பிரிண்டாக இருக்கட்டும், க்ரைம் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், எல்லாமே போலீஸ் கிட்ட இருந்துச்சு. அது சரியாக 1986 அந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு காதல் வருது. அந்த பொண்ணோட பேர் மூரி. அவங்க 2 பேரும் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த டைம் பீரியடுக்கு அப்புறமா மூரி அப்புறம் அயலின் 2 பேருமே ஒன்றா தான் இருப்பாங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் 2 பேத்துக்கும் சரி பங்கு இருக்கும். பணம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில அசிங்கமான காரியங்களை செய்கிறது, அதன் மூலியமாக ஈட்டப்பட்ட பணத்தை தங்குறதுக்கு இடம் வாங்க பயன்படுத்துறது, நிறைய இடங்கள்ல 2 கட்டி தங்குறது, சில நேரங்களில் 2 கொடுக்காம ஓடி போகிறது, இந்த மாதிரி அவங்களோட கிரைம் ப்ரொஃபைலும் ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. புளோரிடாவோட ஹைவே ஓரங்களில் மிட்நைட் நேரங்களில் தன்னோட உடலை விற்று சம்பாதிக்கிறது அயலினோட வேலை. பிற்காலத்தில் இந்த ஒரு எக்ஸாக்டான விஷயம் யாரும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு மர்டர் சீரீஸாக ஆரம்பிக்குது. பை த வே, உங்களில் நிறைய பேத்துக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். நம்ம இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஃபுல்லாகவே அயலினை பற்றி தான் பார்க்குறோம். ஆனால் அயலின் கூட மூரே அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்தா அல்லவா, அயலின் மட்டும் கம்ப்ளீட்லி அலோனாக ஆக்ட் பண்ணாலா இல்லை மூரேவும் ஹெல்ப் பண்ணாலா அப்படின்னு இந்த ஒரு கேள்விக்கான பதில் 50-50. 2 பேத்துக்குமே பங்கு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த விஷயத்த பண்ணாங்க. ஆனால் மூரே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிட்டா, அயலின் மரண தண்டனையை அனுபவிச்சா. அந்த கதை அயலினோட வாழ்க்கையை இன்னும் ஹார்ட் பிரேக்காக மாற்றும். அது November 13, 1989 ரிச்சர்ட் மோரலே அப்படிங்கிற ஒரு 51 வயது நபர் காணாமல் போகிறாரு.
இந்த நபருக்கு என்னாச்சு, இவர் எங்கே போனார் அப்படின்னு தேடும்போது ஃப்ளோரிடாவோட ஹைவே ஓரமாக யாராலேயே ஷார்ட் பண்ணப்பட்டு இறந்து கிடந்தார். குறிப்பாக ஃப்ளோரிடா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருட்டு சம்பவத்துக்காக நடந்த ஒரு வயலண்டான கிரைம். அங்கே இது அடிக்கடி நடக்கும், அதில் இதுவும் ஒன்று. பை த வே, நாட்கள் போக 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 அனதர் பர்சன் அப்படின்னு அதிகமான டெட் பாடி ஃப்ளோரிடாவோட ஹைவே ஓரங்களில் மட்டும் அதிகமாக காணப்படுது. நவம்பர் 1989 நவம்பர் 1990 கிட்டத்தட்ட 7 பேர் இதே மாதிரி கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொல்லப்பட்ட 7 பேர் ரிச்சர்ட் மோரலே, டேவிட் ஸ்பியர்ஸ், சார்லஸ் கார்ஸ்காட்டன், பீட்டர் சியாம்ஸ், ட்ராய் போர்சே, அப்புறம் சார்லஸ் ஹம்ப்ரியோஸ், வால்டர் ஆண்டனியோ அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 7 பேர். இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சில சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே மிடில் ஏஜ்டு மேன். அவங்க எல்லாருமே ஹைவேல பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அவங்க எல்லாருமே கொல்லப்பட்டதுக்கு ஒரே டைப் ஆஃப் கன் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அந்த டைம் பீரியட்ல போலீஸோட எண்ணம் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஹைவே ஓரங்களில் ஏதோ ஒரு சீரியல் கில்லர் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. அவங்க நினைச்சது உண்மைதான், ஆனால் கிட்டத்தட்ட ஸ்டோரி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அந்த கில்லர் யார் அப்படின்னு தெரியாது, ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு தெரியாது, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது, எந்த டைமிங்கில் செய்வாங்க அப்படின்னு தெரியாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு பதில் தேடும்போது ஒரு கார் கிராஷ் இந்த கேஸை மொத்தமாக மாற்றுச்சு. ஜூலை மாதம் 1990 பீட்டர் சியாம்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் காணாமல் போகிறாரு. அந்த பர்சனோட பாடி கிடைக்கல. தேடுதல் வேட்டைகள் நடைபெறும் போது அவரோட கார் மட்டும் கிராஷ் ஆனது தெரிய வருது. ஹைவே ஓரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த வழியாக போகக்கூடிய வாகனங்கள் அதை இக்னோர் பண்ணாது. அந்த மாதிரி போகக்கூடிய வாகனங்களில் நிறைய பேர் இறங்கி வந்து என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்த சில பேர், நான் அந்த இடத்த நோட்டீஸ் பண்ண போகும்போது 2 பெண்கள் வேகமாக லீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து வேகமாக போன 2 பெண்கள் யாரு, அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறமா அந்த காருக்கு உள்ள ஏதாவது ஃபோரன்சிக் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு தேடும்போது நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் கண்டெடுக்கப்பட்டுச்சு. அந்த டைம் பீரியட்ல அந்த கார்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் ஐலின் வார்னோஸ் அப்புறம் மோரியோடது. இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கிரைம் ப்ரொஃபைல்ல இருக்கும். போலீஸ் இவங்க 2 பேர்த்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வந்துச்சு, பீட்டர் இவங்கனால கொல்லப்பட்டாரா அல்லது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவரோட பொருட்களை எடுக்கிறதுக்காக இவங்க திருட்டு வேலையில் ஈடுபட்டாங்களா அப்படின்னு. அந்த ஃபிங்கர் பிரிண்டை வச்சு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்த டைம் பீரியட்ல பவுண்ட் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பழைய பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு காசு வாங்கக்கூடிய இடங்கள், அங்கே நிறைய விக்டிம்ஸோட பொருட்கள் தொடர்ச்சியாக விற்கப்பட்டிருந்தது. இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட விக்டிம்ஸோட பொருட்களும் அதே இடத்துல விற்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி விற்கப்பட்ட இடங்கள்ல இருந்து பொருட்களை மீட்டெடுத்து அந்த பொருட்களை ஆராய்ச்சி பண்ணும்போது எல்லாத்துலேயுமே ஐலின் வார்னோஸோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் மோரேயோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருந்திருக்கு. போலீஸ் இவங்க 2 பேர்த்தையும் மெயின் சஸ்பெக்டாக எடுக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இருந்த ஒரே வேலை, இவங்க 2 பேரும் தான் அந்த மர்டரை பண்ணாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது. ஜனவரி 9, 1991 ஒரு பைக்கர் பார்க்கில் இருந்து ஐலினை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. ஐலினை போலீஸ் என்ன தான் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கேஸ் 2 விதமாக இருந்துச்சு. ஒன்று, ஐலின் தான் அந்த 7 பேர்த்தையும் கொன்னுட்டு பொருட்களை திருடினாளா, இல்லை ஏற்கனவே கொல்லப்பட்ட டெட் பாடியிலேருந்து பொருட்களை திருடினாரா அப்படின்னு. ஐலின் கிட்ட விசாரிக்கும் போது ஐலின் சேஃபான பொருட்களை மட்டும்தான் திருடினேன், அந்த மர்டருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணிடுவா. ஆனால் போலீஸ் வேற ஒரு விஷயத்த செஞ்சாங்க. ஐலின் யாரு, எங்கெங்கே சுற்றிக்கிட்டு இருப்பா, இவ கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட், அது மோரியோடது. மோரி இவ கூட சேர்ந்து தான் அந்த விஷயங்களை செஞ்சிருக்கா அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனால் போலீஸ் அந்த இடத்துல சிம்பிளாக மோரியை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் போலீஸ் அதை பண்ணலை. குறிப்பாக மோரியை பென்னிஸ்லாவனியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வச்சு பிடிச்ச போலீஸ் அவளுக்கு இந்த ப்ரோசிக்யூஷன்லேருந்து நாங்கள் இம்யூனிட்டி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. டைரியா மோரேக்கு அவங்க கொடுத்த அந்த இம்யூனிட்டி என்ன அப்படின்னா, இவ ஐலின் தான் அந்த கொலைகளை பண்ணா அப்படின்னா அவவாயால் ஒத்துக்க வைக்கணும். அப்படி அந்த மாதிரி அவள் ஒத்துக்க வச்சுட்டா அப்படின்னா இவளை போலீஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேரண்டி கொடுத்தாங்க. இந்த டைம் பீரியடில் ஏற்கனவே அரெஸ்ட்டில் இருந்த ஐலின் கூட மோரியோட கால் கனெக்ட் பண்ணப்படுது. அந்த காலை போலீஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஐலின், என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, நான் பண்ண குற்ற செயல்கள் 7 மர்டர் எல்லாமே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு எமோஷ்னலாக பேசுகிறான். அது எல்லாத்தையும் இந்த பக்கம் இருந்து கேட்ட ஐலின் உடஞ்சி போகிறா. ஏன்னா அவளோட வாழ்க்கையிலேயே பார்த்தா ரொம்ப அன்பான பர்சன் அப்படின்னா அது டைரியா மோரி. ஸோ இந்த பொண்ணு அவளோட கேர்ள் ஃப்ரெண்டும் கூட. ஸோ அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொலைகள், கொள்ளைகள், கிரைம் எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு அவளே ஒத்துக்கிறான். I killed those 7 men in first-degree murder and robbery. As they said, they had it right. A serial killer. அந்த 7 பேருமே ஹைவே ஓரமான நிற்கும் போது என்னை வயலண்டாக ரேப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுலேருந்து என்ன காப்பாற்றிக்கிறதுக்காக, என்னோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நான் இதில் ஈடுபட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் அந்த இடத்துல மோரி வேற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா, நாங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காகவும் பணத்துக்காகவும் தான் அவங்க எல்லாரையும் கொன்னோம் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிச்சு. ஸ்டீவன் கிளாசர் அப்படிங்கிற ஒரு பர்சன் இதில் இன்னொரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணார். முன்ன பின்ன இந்த மாதிரியான கேஸில் அனுபவம் இல்லாத அவர் இந்த கேஸை எடுத்து நடத்தினார். இந்த ஒரு காலகட்டத்தில் தான் நிறைய பேர் ஐலின் இந்த மாதிரி மாறினதுக்கே அவள் வாழ்க்கை முழுக்க ஏமாற்றப்பட்டது காரணமாக இருந்துச்சு. இப்போவும் கூட ஸ்டீவன் கிளாசர் அப்படிங்கிற முன் அனுபவம் இல்லாத ஒருத்தர் அவரோட கேஸ் எடுத்து நடத்தி அவள் வாழ்க்கையை மறுபடியும் நாசம் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைம்ல தான் ஐலின் அரலின் பிரெல்லா அப்படிங்கிற ஒரு பொண்ணை மீட் பண்றான். இவ அதிகமாக ஐலின் கூட பேச ஆரம்பிச்சா. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவளோட கனவுல ஜீசஸ் வந்ததாகவும்
ஐலின் வாழ்க்கை முழுக்கவே கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு. அவள் ரொம்ப கொடுமைகளை அனுபவிச்சிருக்கா. அவள் வாழ்க்கை முழுக்கவே ஒரு லவ்விங் ஃபேமிலி எப்படி இருக்கும், அன்புனா என்ன, அவளை நேசிக்கக்கூடிய நபர்கள் உண்மையாகவே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்ததில்ல. ஸோ உங்களோட ஃபேமிலி வந்துட்டு அவளை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ ஜீசஸ் சொன்னதுக்காக ஐர்லின் பிரல்லா அந்த பொண்ணை அடாப்ட் பண்ண வந்தா. இந்த டைம் பீரியடில் ஐலினால தப்பிக்க முடியல. ஒரு பக்கம் அவளை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி அவளை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க, அவளுக்கு அன்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் ஐலின் மேல இருந்த வழக்குகள் எல்லாம் தீவிரமாக்கிட்டு இருந்துச்சு. மரணத்தை அவன் நெருங்கிக்கிட்டு இருந்தா. கடைசியா ஒரு கார் கிராஷ் நடந்து அதுல ஒருத்தர் இறந்து போய் பாடி காணாம போச்சு அல்லவா. அதை மட்டும் தவிர்த்து கிட்டத்தட்ட 6 கொலை வழக்குகள் இவ தான் பண்ணா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இதுல இன்னொரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அதிகமா ஐலின் கூட பேசக்கூடிய நபர்கள், ஐலினுக்கு ஆதரவா இருந்த நபர்கள், ஐலின் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ண நபர்கள் எல்லாமே அவளோட வாக்குமூலங்களையும் அவளை பத்தின ஸ்டோரிஸையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அதை புக்ஸாகவும் மூவிஸாகவும் டாக்குமெண்ட்ரிஸாகவும் வெளியில வித்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பீரியட்ல ஐலினுக்கு இருந்த ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில முதல்ல அவள் அன்புனா என்ன அப்படிங்கிறத அப்போதான் பார்த்தா. அவளுக்கு ஆதரவா அவளை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய பேரை அவள் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. அது அவளுக்கு மனதளவில் ஆறுதலாக இருந்தாலும் இவளை வச்சு பணம் சம்பாதிக்க தான் அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரியும் போது அந்த டைம் பீரியட் ஐலின் ஒன்ஸ் உடஞ்சு போயிட்டு தான் சொல்லப்படுது. இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஐலினோட மைண்ட் செட்டே மொத்தமாக மாறிடுச்சு. ஆமாம், நான் பணத்துக்காக தான் கொன்னேன், என்னை வந்து வேகமாக கொன்னுடுங்க, மரண தண்டனையை நிறைவேற்றுங்க, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பித்தா. பேசிக்காக வந்துட்டு நிக் ப்ரூம்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் இவளை வச்சு டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது கூட என்னை வச்சு பணம் சம்பாதிக்க தான் எல்லாரும் இருக்காங்க, என்னை காப்பாற்றவோ என்னை உண்மையாக நேசிக்கவோ யாரும் இல்லை, நான் வாழ்றதுக்கு செத்தே போயிடலாமே அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். மனிதனோட காதால் கேட்க முடியாத நிறைய ஃப்ரீக்வன்சி சவுண்டை பயன்படுத்தி இவளை போலீஸ் டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னும் அதன் மூலியமாக அவகிட்ட இருந்து வாக்குமூலங்களை கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னும் தெரிய வந்துச்சு. நம்ம சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இவன் மேலே இருந்த கேஸ் எல்லாம் தீவிரமாகிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வாழ்க்கையை வெறுத்து போன ஐலின் தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணது நான் தான், இதை பண்ணதுக்கான காரணம் பணம் அப்படின்னு ஒத்துக்கிட்டதா சொல்லப்படுது. 2001 இந்த கொலைகளை நான் பண்ணலை அப்படின்னு மேல்முறையீடு பண்ணியிருப்பா அல்லவா, அதையெல்லாம் அவளே கேன்சல் பண்ணிட்டான். ஃப்ளோரிடாவோட கவர்னரான ஜெப் பஸ் கிட்ட என்னோட மரண தண்டனையை எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக நிறைவேற்றுங்க, என்னால் வாழ முடியாது அப்படின்னு கெஞ்ச ஆரம்பித்தா. அக்டோபர் 9, 2002 ஐலின் வார்னஸோட மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த டைம் பீரியடில் மிச்சிகனில் ஒன்ஸ் அவள் வீடே இல்லாமல் கஷ்டப்பட்டு அபியூஸ்க்கு ஆளாகி கொடுமைகளை அனுபவிச்சு சின்ன குழந்தையா சுற்றிக்கிட்டு இருந்தா அல்லவா, அதே இடத்துல அவளோட சாம்பலும் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. கொல்லப்பட்டவங்களுக்கும் ஃபேமிலி வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இவளோட அபியூஸ் அப்படிங்கிறது அந்த கொலைகளுக்கு நியாயமானதாக கருதப்படாது. ஆனால் ஒரு சீரியல் கில்லரோட ஸ்டோரி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மோசமாக ஒரு ஹார்ட் பிரேக்கை கிரியேட் பண்ணும் அப்படின்னா நான் ஐலின் வார்னஸோட ஸ்டோரியை சொல்லுவேன். இவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவளை பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.